ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு டாபிக் வந்து ஆல்ரெடி பேசுகிறதோட கண்டினியூஷன் தான் பேசலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்ம சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்டோட ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அதில் ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். சில்ட்ரன்ஸ் வந்து ஈவன் 351 ஸ்கோர் எடுத்தாலும் அது 70% மேலே தான், 380 எடுத்தாலும் 70% மேலே தான், அதே மாதிரி 410 எடுத்தாலும் 80% மேலே தான், 420 எடுத்தாலும் 80%, 455 எடுத்தாலும் ஒரு 90% அப்படின்னு ஒரு கேடரில் வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு கம்பெனி பர்ஸ்பெக்டிவில் ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் ஆகலாம். ஆனால் சில பேரண்ட்ஸோட கருத்து வேறுபட்டது. அந்த ஃபாலோவர்ஸுக்காக நான் இதை சொல்கிறேன். என்னென்னா, இப்போ உங்கள் கிட் வந்து மல்டிபிள் டாஸ்கராக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது இல்லாமல் ஸ்டடீஸும் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நான் சொன்ன பாயிண்ட் வந்து ஒத்து போகும். இல்லை சிலர் வந்து ரொம்ப கெரியர் ஃபோக்கஸ்டாக நான் வந்து ஐஐடிக்கு போகணும், இல்லை ஒரு நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து சரி வராது. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டாப் டயர் 95 இல்லை 98% தேவைப்படும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ஆக்சுவலி ஒரு ஹெச்ஆர் ஸ்பீக்கர் பேசுனது தான். ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வந்து 14 இயர்ஸ் ஆகுது. அவன் வந்து பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் லாஸ்ட் 6 இயர்ஸில் எல்லா ஸ்விம்மிங் காம்படிஷன்லேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான். எல்லா ஸ்விம்மிங் காம்படிஷன்லேயும் அவனை வந்து கரெக்டாக 5-6 இயர்ஸ்லேருந்தே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பையன் ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டு ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கிட்டு அவன் வாட்டில் ஓரமாக உட்காந்துருக்கான். அப்போ ஒன் ஆஃப் த பர்சன் போய் அவர்கிட்ட கேட்குறாரு, அந்த தம்பிக்கிட்ட, நீ என்னப்பா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்ட, இப்போ இவ்வளோ ஜாலியாக இல்லாமல் நீ வாட்டில் வந்து ஓரமாக நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொன்னான், எனக்கு காம்படிஷன்னு வந்தாலே தலைவலி வந்துடும் சார், அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. இதில் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? அதாவது அந்த பையன் வந்து வெல் ட்ரெயின்டு, 6 வயசுலேருந்து ட்ரெயின் ஆகி 8லேருந்து 14 வரைக்கும் அவனை ட்ரெயின் பண்ணி எப்பயுமே ஃபஸ்ட்டு பொசிஷன் வர அளவு அவனை ட்ரெயின் பண்ணிட்டாங்க. அதனால் வந்துட்டு அவன் ஈஸியாக அந்த பொசிஷன் ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்துடுறான். ஆனால் அதை அவன் பிடிச்சி பண்ணுறானான்னு கேட்டால் இல்லை, பிடிக்காமல் அவங்க பேரண்ட்ஸோ இல்லை யாரோ கைடோ அவங்கள வந்து புஷ் பண்ணனால தான் அந்த பையன் இப்படி பண்ணுறான். அந்த நிலைக்கு உங்கள் குழந்தை ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த பாயிண்ட்டு சொன்னேன். நீங்கள் ஒரு அடலசென்ட் ஏஜ், அதாவது வந்து ஃப்ரம் 5th ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட், ஒரு 6th-லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் போகிறப்போ ஒரு பையனோ பொண்ணோ வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆவாங்க. ஸோ நீங்கள் 5th ஸ்டாண்டர்டில் அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம், நான் ஒரு டாக்டர் ஆயிடுவேன், இன்ஜினியர் ஆயிடுவேன். அதுவே ஒரு 8th 9th கேட்டிங்கன்னா அவங்க பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கலாம். அதுக்காக தான் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் படிப்பை பற்றி பேசாதீங்க, ஜென்ரலாக பேசுங்க. இல்லை எவ்ரிடே பேச முடியாட்டி நீங்கள் ஒரு பிஸியான பிஸ்னஸ் பர்சன் அப்படிலாம் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் வீக்கெண்ட் ஒரு 1/2 hour எடுத்து அவங்கக்கிட்ட ஜென்ரலாக பேசுங்க. இது வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் கிட்டு நான் கூட சொல்கிறேன், அவங்களுக்குமே இதெல்லாம் தேவைப்படுது. இப்போ நம்ம பேரண்ட் வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாங்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பண்ண பிடிக்கும், உன் பேஷன் என்ன, இப்போ லேட்டஸ்ட்டாக உன் மைண்டில் என்ன இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறப்போ அவங்களும் நிறைய உங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்களும் அவங்களோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு பாண்ட் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் அந்த பேரண்ட்டுன்ற ஃபைன் பேலன்ஸும் வச்சுக்கோங்க. உங்களை நான் ஓவர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்க சொல்லலை, அந்த பேரண்ட்டுன்ற ஃபைன் பேலன்ஸும் வச்சுக்கோங்க. பட் அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு இயர் அவங்களோட மைண்ட் செட்டுன்றது மாறிட்டே தான் இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நான் எப்பயும் சொல்கிற போல் உங்களோட கிட்ஸ் வந்து ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல் மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ஆல் 3 ஆர் இம்பார்ட்டன்ட், நாட் ஜஸ்ட் சக்ஸஸ். சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.